என் ஆத்தும உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். என்னிடத்தில் பல நண்பர்கள் பல நேரங்களில் வேதாகமத்தில் என்னிடம் கேட்ட ஒரு சந்தேகத்திற்கு பதில் கூறும்படியாக இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன். கிறிஸ்து இயேசுவிற்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தில் தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் தெய்வம் ஒளி தோன்றுக என்றார், வானம் தோன்றுக என்றார், உலர்ந்த தரை தோன்றுக என்றார். இன்னும் பலவற்றை அவர் தோன்றுக தோன்றுக என்று சொல்லி படைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அனைத்தையும் படைத்துவிட்டு அனைத்தும் நல்லது என கண்டார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பலர் இந்த வசனங்களை வாசித்துவிட்டு தெய்வம் என்ன மொழியில் பேசினார், என்ன மொழியில் பேசி இந்த உலகத்தை படைத்தார் என்று பலர் தன்னுடைய சந்தேகத்தை என்னிடம் கேட்பதுண்டு. வேதாகமத்தை நன்கு வாசித்து அதன் பொருளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய சந்தேகம்தான். எனவே இந்த சந்தேகத்திற்கு பதிலாக இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன். முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். To receive notification of my videos, subscribe my channel, press the bell button, like and share our videos. Thank you. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பறவைகள் பல கூடுகின்ற போது அந்த பறவைகள் அதற்கு ஏற்ற வகையில் சத்தத்தை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. பல மிருகங்கள் ஒன்று கூடுகின்ற போது அந்த மிருகங்கள் ஒவ்வொன்றும் தன் இனத்திற்கு ஏற்ப சத்தத்தை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது என்று அனைவரும் நினைக்கிறோம். ஆனால் பறவைகளும் சரி, மிருகங்களும் சரி, அவை ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கிறது என்பதுதான் உண்மை. இரண்டு வேற்று தேசத்தைச் சேர்ந்த மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுடைய மொழி நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் என்ன நினைப்போம்? இரண்டு பேரும் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் அனைவரும் நினைத்துக் கொள்வோம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், உலகம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் மனிதன் நாகரீகம் அடைந்தான். இப்படி நாகரீகம் அடைந்த மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் மொழி. ஆதி முதற்கொண்டு பறவைகளும் மிருகங்களும் மனிதனும் தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள சத்தத்தின் மூலம்தான் தன்னை வெளிப்படுத்தினான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. இப்படி இருக்க சகலத்தையும் உண்டாக்கிய தெய்வம், ஆதியும் அந்தமும் இல்லாத தெய்வம், தொடக்கமும் முடிவும் இல்லாத தெய்வம், மனித கண்களால் காண முடியாத தெய்வம், உருவமற்ற தெய்வம் எப்படி மனிதன் பேசக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மொழியில் பேசி இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்க முடியும்? எனவே ஒரு சத்தம், ஒரு வைப்ரேஷன், இவன் மூலம்தான் நம்முடைய தெய்வம் சகலத்தையும் உருவாக்கியிருக்க முடியும் என்பதில் சிறிதும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். இதே சத்தம், இதே வைப்ரேஷனையும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் நமக்குள்ளும் நாம் உருவாக்கி கொள்ள முடியும். எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் உடலே தெய்வம் வாழக்கூடிய ஆலயம் என்று. எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உடலை ஆலயமாக்கி உள்ளத்தை தெய்வம் அமரும் பீடமாக்கி தெய்வம் படைத்த சகலத்தையும் ஆளுகின்ற உயர்ந்த ராஜாக்களாக, ராஜாத்திகளாக நீங்களும் நானும் வாழ ஆண்டவனை பிரார்த்திப்போம். வாழ்க வளமுடன்.